ஏன் இப்படி பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா? என்ன பார்த்தா ஹிந்திக்கார பையன் மாரியா இருக்கு? ஆ கேட்குறேன். இல்ல ரீசென்ட் டேஸ்ல வந்து என்னுடைய ப்ரொஃபைல வந்து நெறைய பேரு ஹிந்திக்காரங்க தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. அதான் கேட்குறேன். நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். நான் பக்கா தமிழ் பையங்க. ஒரு வகையில சந்தோஷமா தான் இருக்கு அதுவும். ஏன்னா, மொழி தாண்டி மொழி, ஸ்டேட் டு ஸ்டேட் மத்தவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஓகே, நல்ல விஷயம் தான். ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, என் கூட ஒர்க் பண்ற ஒரு நண்பர் வந்து ரொம்பவும் கஷ்டமான விஷயங்கள்லாம் ஒரு சில இருக்கும் இல்லையா? அதுல ஒண்ணு அவருக்கு நடந்திருக்கு. அந்த கஷ்டமான விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம யாருக்கு எந்த கெடுதல் பண்ணோம்? ஏன் இப்படி நடந்தது? அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விரக்தியில பேசிட்டு இருந்தாப்புல. ஓகே. அப்படி இருக்கும்போது, நான் கூட வேலை செய்ற பெர்சன் தான். ஓகேங்களா? திருப்பி வந்து வன்மத்த வந்து மனசுல வச்சுக்கலாம். அது காலப்போக்குல சரியாயிடும். பட் மனசுல வச்சுக்கிட்டு வெளிப்படையா காட்டுறாங்க இல்லையா? முகத்துக்கு முன்னாடி. அது மிகப்பெரிய வலிய உண்டு பண்ணும். ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு. அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா வன்மத்த வச்சிருக்கிறது தவறு தான். பட் அப்படி வச்சிருந்தும் வெளிப்படையா காட்டுறாங்கல்ல. அப்படிப்பட்ட மனுஷன என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியல. அ அந்த மாரி விஷயங்கள் பண்ணாதீங்க. இப்படி நம்மளால பண்ண முடியாது. என்ன பண்ணிட போறான்? அப்படின்னு மட்டும் யாரும் நெனைக்கக்கூடாது. காலங்கள் பதில் சொல்லும். அந்த நண்பர்கிட்ட சொன்னேன். இத பத்தி எதுவும் நெனைக்காத, ஃபீல் பண்ணாத. வாழ்க்கையில நிறையாவுக்கு வரும், போகும். அதெல்லாம் கடந்து தான் போகணும். காலங்கள் பதில் சொல்லும். அ நீ இத பத்தி டீவியேட் ஆகாத. ஃபேமிலிய பார்த்துக்கோ. ஆ லைஃப்ப ரன் பண்ணு. அடுத்த கட்டத்துக்கு என்ன தேவையோ அத நகர்த்திட்டு போயிட்டே இரு.